இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் 22/8/2025 ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:05 லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்தசி பிற்பகல் 12:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமாவாசை வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அதிகாலை 1:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 1:45 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:04 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:45 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நலன்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நீங்கள் திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. பணியிடத்துல சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று குடும்பத்துல நல்லிணக்கமும் காணப்படும். நெருங்கிய சொந்த பந்தங்களுடன் வெளியூர் அல்லது பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில் உள்ள பணம் உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. என்று நீங்கள் திடமாகவும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்ற எண்ணிய செயல்களை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில வருமானமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுக்குரிய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். என்று சில நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் செய்ய முடியும் என்ற உறுதியுடனும் இருப்பீங்க. உறவினர்கள் மனம் புண்படும்படியாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாங்க. இது சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். 1-2 நாட்களாக முடியாமல் இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் என்று உங்கள் இடத்துல பாசமாகவும் நடந்தும் கொள்வாங்க. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வாழ்க்கை துணை இடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். என்ற அதிர்ஷ்டம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு செயலையும் நல்லபடியாக செய்யவும் முடிப்பீங்க. உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. வேலை செய்கின்ற இடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். பண ரீதியாக ஆதாயமும் உண்டாகும். உணவு விஷயத்துல மட்டும் அக்கறையோடு இருப்பதும் நல்லது. பெற்றோர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் உண்டாகும். கடன் பிரச்சனைகளும் குறையும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். வியாபாரத்துல இடமாற்றங்கள் குறித்த முயற்சிகள் கைகூடியும் வரும்.
பணி சார்ந்த சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. லாபம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மிகுந்த முயற்சிகளை எடுத்து எந்த ஒரு வேலைகளையும் செய்வீங்க. இதுல நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு இன்று புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய வேலைகளை நீங்க தைரியத்துடனும் உறுதியுடனும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில நல்ல உறவு படைப்பும் காணப்படும். இன்று குடும்பத்தினருடன் விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண விஷயத்துல சில பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்று மனதளவிலும் சரி, எண்ணங்களிலும் சரி, தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று சில நல்ல காரியங்களை கையில எடுத்தும் இருப்பீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். இதனை நீங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டவும் படும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில சில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வருமானமும் இருக்கும். வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து தொழிலுக்கு தேவையான சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மன சோர்வும் நீங்கும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சில அனாவசிய செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அறிவுபூர்வமாக செயல்படுவதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல கூடுதலான லாபமும் இருக்கும். மன அமைதியும் உண்டாகும். பழைய அனுபவங்கள் நினைவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில நல்லிணக்கமும் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான விஷயங்கள்ல ஆவணங்களை முறையாக படித்து பார்ப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த வளர்ச்சியும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை சரியாக முடிக்கவும் செய்வீங்க. தந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிக்கவும் செய்வீங்க. கடன் விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சில பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். போட்டிகளும் இருக்குங்க. இது சாதகமான போட்டிகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதன் மூலம் ஆறுதல்களும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இது திருப்தியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பணியை பொறுத்தளவிற்கு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கான சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இருக்கிறவங்களுக்கு இன்று குடும்பத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மும்முரமாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உடல் உழைப்பின் காரணமாக சற்று அசதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். வேலையில மற்றவர்களை விட நீங்க முந்தி இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. தொழிலும் புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் தேவைக்கு ஏற்பவும் இருக்குங்க. வேலை இடங்கள்ல திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரவும் செய்வீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன உறுதியோடு தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை அப்படியே நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சில நேரங்கள்ல நீங்களே முடிவு எடுப்பதும் நல்லது. வண்டிகளை நிறுத்தும் இடத்துல கவனமாக இருத்துவதும் நல்லது தாங்க. ஒன்றிற்கு 2 முறை பூட்டி விட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். உங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய இயல்புல இன்று சில மாற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்தும் கொள்வீங்க. புத்துணர்ச்சியாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று சிறப்பான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று எதிர்பாலினத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நன்மைகளும் உண்டாகும். வீடு மாற்றம், வாகனங்களை மாற்றுவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்களை உங்களுடைய விருப்பத்திற்கு தகுந்தமாறு மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் தொடர்புகளினால ஆதாயமும் உண்டாகும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திரைப்படங்கள் பார்ப்பது, இசை கேட்பது போன்றவற்றிற்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. என்ற மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பொழுதுபோக்கு விஷயங்களுக்காக நேரத்தை அதிகமாக செலவும் செய்வீங்க. ஆனாலும் மனதில் அமைதியும் ஆற்றலும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். வீட்டுல ஏதாவது சூடான விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது தாங்க. கையில உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம் என்று கலவையான நாள் என்றும் கூறலாங்க. வேலை இடங்கள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற சிக்கல்கள்ல சிக்கிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. தொழில மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தேவையில்லாத செலவுகளும் தேடி வரலாம். குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய திறமைகள் வேலை இடங்கள்ல அனைவராலும் மதிக்கவும் படும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்று அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். உங்களை அறியாமலேயே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் கிட்ட முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். பணவரவு உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சில செலவுகளை நீங்க கட்டுக்குள்ள வைத்தும் இருப்பீங்க. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். தாய் வழியில மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில எதிர்பாராத செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாராவது ஒருவரிடத்துல கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தங்க செய்யும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனநிலையும் என்ற உற்சாகத்துடனும் இருக்கும். பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நேரத்தை சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் மூலமாக மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கடன்கள் விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல சில மாற்றமான சூழலும் உண்டாகும் என்ற அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. சின்ன சின்ன மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சூழ்நிலைகளை கவனமாக சமாளிப்பதும் நல்லது. சாதகமான போக்கும் இருக்கும். தைரியத்துடனும் காணப்படுவீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் குடும்ப நண்பர்களுடன் நல்லிணக்கமும் காணப்படும். நெருங்கியவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது உங்களுடைய கருத்துக்களை நயமாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து சென்று விடுவதும் நல்லது தாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். பலன்கள் கடந்தே காணப்படும். பணவரவை விட செலவுகள் அதிகமாகாமல் மட்டும் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். மருத்துவ செலவுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுடைய மதிப்பும் மரியாதையையும் பெற்றுவிடும். உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பார்க்கின்ற இடத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும். பதவி உயர்வுகளும் பணி மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழிலை விரிவாக்குவதற்காக சில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. உங்களை குறை கூறுபவர்களை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதில் அக்கறையாகவும் இருப்பீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இதனால இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவதில் அக்கறை காட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்காக சேமிப்பு கணக்குகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. மனைவியின் வழியில உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் எதிர்பார்க்கலாம். சில எதிர்பாராத நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். அவர்களும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்குங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல் பயப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். பங்குச்சந்தை தொடர்பான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் மாறும். வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பணிகளை உற்சாகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தடைப்பட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணி நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல சில நுட்பங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்பாராத சில நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. உங்களுடைய தொடர்பாடல் திறமையின் காரணமாக இன்று முன்னேற்றமும் உண்டாகும். என்று பணிகள்ல சவால்களும் இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் பணிகளை முடிப்பதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளை புத்திசாலித்தனமாக முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்ல மகிழ்ச்சியும் உண்டாகும். பேச்சுக்கள்ல மட்டும் நிதானத்துடனும் இருங்க. உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு நன்றாகவும் இருக்கும். குடும்பத்திற்கு என்ற செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில்துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. நிர்வாகத்தை பற்றி யாரிடத்திலும் நீங்க பேசவும் வேண்டாங்க. இது தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்தியும் விடலாம். வேலை உயர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையில்லாத கடன் வாங்கவும் வேண்டாங்க. அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். மன அழுத்தங்களும் நீங்கும். நிலைமையை புரிந்து கொண்டு நண்பர்களிடத்துல பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் அதிகப்படியான உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். பணம் திரும்ப வருவது என்பது சிரமமாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதும் நல்லது. வழக்குகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களை விட அதிகாரிகள் இடத்துல செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையிலுமே நீங்க உற்சாகத்துடன் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில சற்று அலைச்சல்களும் சோர்வும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மற்றவர்களிடத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையும் திருப்தியும் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பழைய விஷயங்கள் உங்களுடைய மனநிலையை ஏதாவது தொந்தரவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அன்பிற்கு உரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் விளக்கவும் வேண்டாம். லாபகரமான சூழலும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும்.
தேவைக்கு ஏற்ப பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களிடத்துல அதிக நேரம் பேசுவதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செயல்களை விரைந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பாதிப்பு மற்றும் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சக பணியாளர்களுடைய வளர்ச்சியில நீங்க முன்னிலையில இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். ஆனால் எந்த ஒரு குழப்பத்தையும் உங்களுடைய வேலையில வெளிக்காட்டாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு பேசவும் செய்வீங்க. அவர்களிடத்துல நீங்க நட்புடனும் காதலுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் என்று சமமாகவும் இருக்கும். பண பரிவர்த்தனைகளுக்கான ஆவணங்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. என்று மற்றவர்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் நீங்கும். சற்று நிம்மதியாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக நீங்க அதிகமாக இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதில என்று புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். வேலையில சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய தன்மைகளை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தில் ஏற்றமும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையுங்க. நல்ல அதிரடி வாய்ப்புகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. தன தானியங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களின் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெரிய தொகைகளை தரும் பொழுது உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது தாங்க. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் நண்பர்களும் ஆவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்று அதனை தொடங்குவதற்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய மனமும் அமைதியாகவும் இருக்கும். நேர்மறையாக சிந்திக்கவும் செய்வீங்க. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும். நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதும் நல்லது. பெற்றோருடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வர்த்தக முதலீடுகள்ல நல்ல ஆலோசனைகளையும் பெறுவீங்க. அனுபவ அறிவினால சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. விளையாட்டான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனதளவுல வித்தியாசமான கற்பனைகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். என்ற ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கற்பனைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று உங்கள் தாயின் ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சற்று பொறுமையாக இருந்து வேலைகளை முடிப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களை காயப்படுத்தும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். பணிகளை முடிப்பதற்கு கூடுதலாக முயற்சிகளையும் செய்வீங்க. பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய திட்டமிடுதல்கள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். திருமண உறவிலை இன்று சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாம். திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. விரைய செலவுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது வழக்கமான மருத்துவ ஆலோசனைகளாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை இடங்கள்ல சாமர்த்தியமாக நீங்க செயல்படவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பணியிடங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். அரசு வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்றமும் உண்டாகும். மனநிலையில புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. அதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். கையில காசும் இருக்குங்க. சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய சிந்தனைகளின் மூலமாக வியாபாரத்தை மாற்றுவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. அரசியல் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப பிரச்சனைகளினால மன நிம்மதி சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. பயணங்களினால அலைச்சல்களும் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கமான பணிகளிலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். உற்சாகத்துடன் உங்களை நீங்களே வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் அன்பிற்கு உரியவர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில்ல லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்கள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடியும் வரும். என்று ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கடினமான முயற்சியின் மூலமாக பணியில வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் பணியின் பொழுது சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைகளும் ஏற்பட்டு மாறுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்துல சூடான வாக்குவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி ஓரளவிற்கு இருக்கவும் செய்யும். காப்பீடு மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட வகையில பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. வேலைகள்ல மும்முரமாக ஈடுபட்டு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
கூடுதலான கவனத்தையும் செலுத்துவீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். என்று தொழில்ல புதிய முதலீடுகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. முடிந்த அளவிற்கு வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல ஏற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சமூக பணிகளின் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் உயரும். கடன் சார்ந்த பிரச்சனைகளினால சற்று மன அமைதியின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஏதாவது இடையூறுகளையும் ஏற்படுத்தலாம். மிதமான வேகத்துல வாகனங்களை ஓட்டி செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. பெண்களிடத்துல பணியிடத்துல கவனமாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில காப்பாற்றவும் செய்வீங்க. கருத்துக்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வழியில உதவிகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் மேம்படும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வித்தியாசமான அணுகுமுறையினால நினைத்ததை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் செய்வீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது. பணப்புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்பட்டு கையிருப்பை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:45 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. சிந்தனை திறனும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய தொடர்புகளும் புதிய நண்பர்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆதரவாகவும் இருக்கும். பொது விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது கூட்டங்கள்ல கலந்து கொண்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடங்கள்ல அனுசரித்து செல்வதன் மூலமாக முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணி தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில குடும்பத்துல திருப்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த பணிகளை நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பொருள் வரவும் இருக்கும். வங்கி இருப்பும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய தேவைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணி மாறுதல்களையும் பெறுவீங்க. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சேமிப்பது சார்ந்த விஷயங்களினால இன்று மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. புதிய சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல வகைகளிலுமே இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும்.
செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. என்று உங்களுடைய ஆசைகள் மற்றும் கனவுகள்ல ஏதாவது ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக இப்பொழுது நிம்மதியாகவும் உணர்வீங்க. காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில உங்கள் துணையின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். வியாபாரத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சில புதிய அனுபவங்களினால புதிய விஷயங்களை துவக்கவும் செய்யலாம். அலுவலகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணிகள் சுமூகமாகவும் முடிவடையும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாலையில உறவினர்களுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. எதிலும் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இதனை எல்லாமே தாண்டி நீங்க வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்க மனதை குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். பணியிடத்துல சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்குங்க. வீட்டுல இருக்கின்ற பெரியவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையுங்க. பழைய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. என்று வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. அலுவலகத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். தொழில் துறைகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பணவரவுல தடைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல காணப்பட்ட சிக்கல்களும் குறையும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையான வார்த்தைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மாறுபட்ட சிந்தனைகளினால தொழில்ல புதிய வாய்ப்புகளையும் பெறலாம். அலுவலக பிரச்சனைகளும் குறையும். முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு சற்று சிரமத்தையும் குறைப்பதாகவும் இருக்கும். அவசரப்பட்டு முன்கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. என்று ஒரே நாள்ல முக்கியமான 2-3 வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். சிலருடைய விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களும் உங்களுக்கு மனதிற்கு ஏதாவது சங்கடத்தையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. உத்தியோகத்துல சில சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை சுமை அதிகமாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொந்தரவுகளும் இருக்கத்தங்க செய்யும். எச்சரிக்கையாக வேலைகள் செய்வதும் நல்லது. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. என்று மனதளவுல பயம் மற்றும் பதட்ட உணர்வுகளும் இருக்கத்தங்க செய்யும். திருமண வாழ்க்கையில உங்கள் துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இந்த நேரத்துல கோபத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பெரிய பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் அவசியங்க. அலட்சியமின்றி செயல்பட வேண்டியதும் அவசியம். எடுத்து செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்தும் கொள்ளுங்க. சந்தேக உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன வருத்தங்களும் நீங்கும். வியாபார போட்டிகளும் இருக்கும். பணி சார்ந்த விஷயங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்க்கின்ற சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். துணிச்சலுடனும் செயல்படுவீங்க.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் அதிகரிக்கும். திடீர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. தியானம் மற்றும் யோகா போன்றவைகள் உங்களுக்கு சிறந்த ஆறுதல்களை தருவதாகவும் இருக்கும். மன மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில என்று ஓரளவிற்கு புரிந்துணர்வுகளும் இருக்கும். உங்கள் பிரியமானவர்களுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்குவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அதிகமாக உங்களை நீங்களே சிரமப்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். சில முக்கியமான வேலைகளை இப்பொழுது முடிக்க வேண்டியதும் இருக்கும். தொழில் நிமித்தமான போக்குவரத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதகமான வேலைகள் கூட சற்று கடினமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் சற்று குறையவும் காண்பீங்க. புதிய முதலீடுகள் செய்வதில் அவசரத்தை காட்டவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல சிக்காமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். இதனால உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். முயற்சிகளுக்கு ஏற்ப வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய ஆலோசனைகளினால மனக்குழப்பங்களும் நீங்கும். அரசு வழியில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் காலதாமதமாகி தங்க முடியவும் காண்பீங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுடன் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதள தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். என்று உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. வீட்டுல பழைய நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். தனிமையில இருப்பதாகவும் உணர்வீங்க. தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வணிகம் தொடர்பாக பெரிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல சக ஊழியர்கள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சுப செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். தொழில சின்ன சின்ன மாறுதல்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தை மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. சச்சரவான பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. ஆடம்பர பொருட்களின் மீது ஈர்ப்பும் உண்டாகும். எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கையிருப்பும் குறையும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.